சூரியநாதம் 60 பாகம் பெருமை. அன்றைய அறிவு, இன்றைய அறிவு, நாளைய அறிவு, அதில் உன் அறிவு எதற்கு? அறிவு தெய்வம் எதனால், எதற்கு உனக்கு? தெய்வம் உருவானது எதற்கு? உருவானது இன்று இந்தியாவில் 140 கோடி ஜனங்கள் வசிப்பதில் மரணக்கணக்கு குறைத்து உங்கள் மதம் உருவான காலம் 2025. 1650 வருடங்களுக்கு முன்பு எத்தனை லட்சம் மக்கள் இந்தியாவில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், 21 நாடுகளில் கல்கோவில்கள் குமரிக்கண்ட பெயரில் தெரியப்படுகிறது. அன்று முதல் இன்று தீவுகளில் தமிழ் மொழி உண்டு. உலக மக்கள் 850 கோடி ஆகலாம். அன்று 5 கோடி குறைவு மக்கள், மிருகங்கள் கூடுதல். அன்று என்ன வஞ்சகம் செய்து பூமியில் வாழ தெய்வங்கள் உருவானது. இன்றைய கொடுமையை விட அன்று கொடுமையா? அன்று பூமிகளில் மிருகங்கள் கூடுதல். அப்படி வரும்போது உங்கள் தெய்வம் என்ன வஞ்சகம் அன்றைய மனிதர்கள் செய்து உருவானது? இதற்கு உங்களால் பதில் கூற முடியாது. இன்றைய உங்கள் குல மக்கள் செய்யும் கொடுமையை விட அன்று கொடுமை கிடையாது. காரணம், தமிழ் மொழி கூறுவது தெய்வம் மனிதனின் உருவான காலம். அதன் காலம் என்று தமிழ் மொழி உருவானது என்று கூற முடியாது. தமிழ் தொடக்கம் கற்காலம். முள்ளு கொண்டு பன ஓலையில் எழுதியது அஷ்டாங்க யோகம். அதற்கு அதை தேவ பாஷை என்றதும் வசித்தத்துவம் குறித்து எந்த மொழி இப்படி கூறுகிறது? எங்கே எழுதப்பட்டது? அன்று இருந்ததை அழித்தது புதுமைகள். தமிழையும் தேவ பாஷை, எங்கள் பாஷை, சமஸ்கிருதம் என்று கோவில்களில் இவர்கள் வயிற்று பிழைப்பிற்காக ராஜாக்கள் மூலம் கூறியதில் தமிழை அழித்து கூறியது. பல மதங்கள் வியாபாரத்திற்கு வந்து அவர்கள் மதத்தை பரப்பியது வசனங்கள் மூலம். அன்றைய அறிவின் செயல். இங்கு உள்ள அடிமை பரணத்திற்கு முளை வெட்டி கொடுத்து வரி செலுத்திய முடிவு காலம் வரை உங்களுக்கு சரித்திரத்தில் படித்தால் மனசிலாகும். அப்படிப்பட்டவன் வேண்டும் மதம் பண்டிதனாகி வருவது. 2000ற்கு முன்பு மத பண்டிதர்கள் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படித்தவர்கள் அறிவு எப்படி இருக்கும் அங்கு மத பண்டிதனானால்? இன்று 3-4 படிக்கும் குழந்தைகள் அறிவை விட மிஞ்சிய அறிவு அவர்களிடம் இல்லை அன்று. அதனால் அந்த மத பண்டிதர்கள் அந்த மொழியில் பேச தகுதி அற்றவர்கள் அதை பேசுவது இப்படி. அம்மதத்தார் பண்டிதன் மத எழுத்தறிவு படித்தது வாள் என்ற அர்த்தம் கண்டு அவன் கூறினான், நமது மதம் இல்லாதவர்களை வெட்ட வேண்டும் என்று. அதனால் தான் அங்கு எழுதி வைத்தது வாள் என்று. ஆனால் தமிழில் கூறுகிறது அவ்வெழுத்தும் வவ்வெழுத்தும் வாளாகும். அப்படி இங்கு கூறுவது யார் செய்வது நலன், நன்மை, திண்மை என்பதில் ஒரு வாள் கொண்டு ஒரு மனிதனை வெட்டுவது நன்மையா? ஒவ்வெழுத்தும் மவ்வெழுத்தும் வாளாகும். அந்த வாள் நிறம் சூரியன். அதனால் அந்த நிறத்தை உடலுக்குள் ஏற்றுவதை அந்த எழுத்தின் மூலம் தெய்வத்தன்மையை அடைந்த உடல் கூறுவது.
இப்படி சிந்தித்தால் ஒவ்வொரு நாட்டில் அறிவு உண்டாவதற்கு பள்ளிக்கூடம் கட்ட எந்த கோப்புகள் அங்கு இருந்தது? அவர்களுக்கு துணி, பாய், மண்கலம் செய்வ எங்கிருந்து போனது? அவர்கள் வியாபாரம் தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது? எத்தனை வருடங்களுக்கு முன்பு, ஆண்டுகளுக்கு முன்பு? அதுபோல இரும்பு செயல்பாடு எங்கிருந்து போனது? ஆசாரி வேலை செய்வதற்கு. இப்படி சிந்தித்தால் அவர்கள் நாட்டில் ஒரு நூல் கூட அன்று செய்யவில்லை. அப்படி வாழ்ந்து இன்று கூறுவதில் அனைத்தையும் மறந்து கூறும் மத பண்டிதர்கள் 2000ற்கு பிறகு படிப்பறிவு நேடியவர்கள் மத பண்டிதர்கள் அறிவு எங்கே போகிறது? ஏசியில் வசிக்க பணம், மத தொழில் செய்வது. இவர்களுக்கு நன்மை திண்மை என்பதன் அர்த்தம் தெரியுமா? அப்படியென்றால் நன்மை அந்நிய நிழலை தீண்டி கூறுவதா? திண்மை அந்நிய நிழலை தீண்டி கூறுவதா? அந்நிய நிழலை தீண்டி கூறுவது தெய்வத்தன்மையா? அது மிருகத்தை விட கூற செயல். கொரோனாவை விட விஷம் தீண்டும் திண்மை மதப்படனம். மதங்கூறும் பண்டிதனுக்கு அநேக கேள்விகளுக்கு பதில் கூறுவதில் இப்படி உள்ளதில் எந்த பண்டிதன் எவன் அவன்? தெய்வம் உருவானது, எங்கள் தெய்வம் வானத்திலிருந்து உருவானது உன் வார்த்தையில் கூறுவது என்றால் உனக்கு எதற்கு படிப்பு? உன் கூட்டத்தாருக்கு எதற்கு? அப்படி பணம் தேடி கொலை, கொள்ளை, லகரி கடத்து, வியாபாரம், பல திண்மை வியாபாரத்தில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பது நன்மையா திண்மையா? இவையில் நன்மை தெய்வமா திண்மையா? நீ கூறுவது எந்த வழியில் சேர்ந்து கூறுவது? நன்மை என்பது அடுத்த நிழலை தீண்டக்கூடாது. அடுத்த உயிர்களுக்கு திண்மை விளைவிக்காமல் கூற வேண்டும். தமிழ் எழுத்து என்று தொடக்கம் உலகம் கண்டுபிடிக்கவில்லை என்றும் அன்று எழுதியது உடல் ஒலி தத்துவ எழுத்து. தமிழ் ஒலியில் தெய்வத்தன்மை அடைந்த செயல் பக்தி உடல். அதனால்தான் உடல் வாழ்சக்தி நிறத்தை கூறுவது எழுத்தின் தெய்வநிலை. நீயோ வசனமாய் படித்து வாளெடுத்து வெட்டுகிறாய். எதற்காக? முள்ளு கொண்டு பன ஓலையில் எழுதியது எழுத்தொலி. அவர்கள் உடலில் தெய்வத்தை காண எழுத்தொலி மூலம் கண்டு அதன் வழியில் வசனமாய் எழுதியது எழுத்து. ஆசான் பண்டிதன் தத்துவம் அர்த்தப்பொருள் உடல் தேவ பாஷையில் புரிவது. பொருள் கண்டது தமிழில் 49,000 ஓலைச்சுவடிகளில் காண்பது. அவர்கள் முனி ஆனவர்கள் யாரும் பெண், பொன், மண் ஆசை விட்டு வெளியே வந்தவர்கள். அப்படி வருவதில் குணகுடி மஸ்தான் குறிப்புகள், தேவசகாயம் பிள்ளை போன்றோர் தமிழ் சித்தர்கள் வழியில் கூறும் தன்மை உடலாக்கியவர்கள் கூறுவது. உங்கள் மதத்தில் இருந்து அவர்கள் வந்தது. உங்கள் மதத்தை போல வாளெடுத்து வெட்டி கூறவில்லை. அந்த வாள் நிறம் அவர்களில் கண்டு பொருள் செயல் வென்றது. அப்படி அவர்கள் எழுதுவதில் அவர்கள் குறிப்புகளில் காண்பது கண்டேன் மேலில் என்னில் எப்பொழுதும் என்பது. நான் அவனானேன் அவன் என்னில் நான் பாதி என்பது.
அந்த எழுத்து அர்த்தம் போன்று உடலுக்குள் காண்பது அந்த அந்த உடல். இப்படி கூறுவதில் 64 நாயன்மார்கள் 18 சித்தர்கள் குறிப்புகளில் 49,000 ஓலை குறிப்புகளிலும் வருவது நீங்களும் தேடி பார்த்து உங்கள் கிரந்தங்கள் அப்படி கூறுகிறதா உள் அர்த்தம் புரிந்து இப்படி சிந்திக்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படித்த அறிவில் மத பாடம் கற்க வரும் அவர்களில் பெண் குழந்தைகளை நெஞ்சுக்குள் கை வைத்து தொடையை கிள்ளுவது, அநாதாலயத்தில் படிக்கும் ஆண் பெண் யௌவன உடலை காமலீலையில் பலாத்காரம் செய்து வெளிவராமல் இருக்க உங்கள் தெய்வத்தை கருவாக்கி அதன் சபையோர் உள்ளில் கூரை மழுப்பி வெளிவராமல் மறைப்பது தெய்வம் உனக்கு துணை என்பது சி சி என்று நாம் மூக்கைச் சீந்துவது போல் தோன்றவில்லை? 1 + 1 2 உலக மக்கள் கூறுவது எந்த மொழியிலும் 2. அதுபோல அம்மா என்பது அம்மொழியோர் அப்பாவை அம்மா என்று கூறுவது ஆணை பார்த்து பெண் என்று கூறுவது இல்லை. இப்போது புரியும் மதம் பண்டிதனானால் எப்படி கூற வேண்டும் என்று. அப்படி முடியவில்லை என்றால் அம்மதத்தில் நீ பண்டிதனாகி கூறக்கூடாது. சத்தியம் எவரிலும் எப்போதும் நீ கூறுவது புரிய வேண்டும், ஒன்றாக ஒரு அர்த்தத்தில் இருக்க வேண்டும். அது தெய்வக்கதை கூறுவது. அந்நிய ஜீவனை புண்படுத்தி அந்த தெய்வமான தத்துவத்தை மறைத்து உன் தெய்வத்தை புகழ்த்துவது. அதில் அர்த்தம் இங்கு நீ கூறுவதில் எதிலும் கிடையாது. தெய்வத்தன்மை நீ கூறுவது கொரோனாவை விட கொடிய விஷம் உன் வித்து பேச்சு. உன் பிரசங்கம் மூலம் சத்தியத்தை மறைத்து அதர்மம் விதைக்கும் மதமா உன் மதம்? அது சிந்திக்க வேண்டும். நீ கூறுவதில் சத்தியம் இருந்தால் இப்படி கூற மாட்டார்கள் யாரும். சத்தியம் யாருக்கும் அடிமை இல்லை. இங்கு கூறுவது ஒரு நிழலை தீண்டி பேசவில்லை. இவன் சித்தர்களை முன் நிறுத்தி கூறுவது. அவர்கள் எழுதியதை அந்த வழியில் அதன் உள்ளர்த்தம் தேவ பாஷையாக்கி கூறுவதில் அடுத்த நிழலை தீண்டாமல் கூறுவது போன்று சத்தியம் மறைத்து அடிமையாக்கி கூறுவது இங்கு இல்லை. மத பண்டிதனால் நீயும் நான் கூறுவது போல் புரிந்து கூறு. மதம் என்பது 6 பகையில் இருப்பது உன் உடலில். அதை இல்லாமலாக்கி பக்தியாக்கி கூறுவது. அதற்கு நீ புண்படுத்தி கூறினால் தெரிந்தவன் அந்த புண்படுத்துவதை மாற்றச் செல்வான். உன்னில் கூறி பயன் கிடையாது. இப்படி பேசியாவது திருந்து. எனக்கு மட்டும் கிடையாது. உன் அறிவு நன்மை என்றால் உலகர் புகழ். சப்ஸ்கிரைப் செய்து சத்தியம் என்பது புரிய பெல் பட்டனை அமர்த்தி கேளுங்கள். கோடிகள் கொடுத்தாலும் இப்படி கேட்க முடியுமா உலகத்தில்? சத்திய செயல் பக்தி தத்துவம். அதை மாற்றி கூறுவது எந்த தத்துவம்?